ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணம் கட்டுக்கதை அல்ல என நிரூபிக்கும் அடுக்கடுக்கான ஆதாரங்கள் பற்றி வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். ராமாயணம் நமது சமூகத்தில் மறுதளிக்க முடியாத ஒரு மாபெரும் காவியமாகும். இதில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன. ராமனை போன்ற கணவன் வேண்டுமென்றோ, லக்ஷ்மணன் போன்ற தம்பி வேண்டுமென்றோ விரும்பாத ஆணோ பெண்ணோ இங்கு இருக்க முடியாது. ராமாயணத்தை வால்மீகி முதலில் வடமொழியில் எழுதினார். பின்னர் பல மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழில் ராமாயணத்தை கம்பர் இயற்றினார். எனவே அது கம்ப ராமாயணம் என அழைக்கப்படுகிறது. சிலர் ராமாயணத்தை கற்பனை காவியம் என்று கூறுகிறார்கள். ஆனால் பலரும் ராமாயணம் உண்மையாக நடந்த கதை என நம்புகின்றனர். அவர்களின் நம்பிக்கையை உண்மையாக்கும் வகையில் ராமாயணம் உண்மையாக நடந்ததென்ன நிரூபிக்கும் பல ஆதாரங்கள் இப்போது கிடைக்க தொடங்கியுள்ளன. வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். முதலில் அசோகவனம். சீதையை கடத்தி சென்ற ராவணன் அவரை இலங்கையில் சிறை வைத்த இடம் என்னவென்று அனைவருமே அறிவோம். ஆனால் உண்மையிலேயே இலங்கையில் இன்றும் அசோகவனம் என்ற இடம் இருப்பது பலரும் அறியாத ஒன்று. அடுத்ததாக நாகராஜா குகை. சிங்கிரியாவில் உள்ள நாகராஜா ஹூட் குகை 100% இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஏனெனில் இது ஒரு பாம்பை போலவே அச்சு அசலாக உள்ளது. மனிதர்கள் இந்த குகையின் வடிவத்தில் எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தவில்லை என ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகிறது. ஆனால் இந்த குகையின் உட்புறம் சீதையை ராவணன் கடத்தி சென்ற வரைபடங்கள் இருப்பது அனைவருமே ஆச்சரியப்படுத்தியுள்ளது. ராமர் எவ்வாறு தன் தந்தை தசரதன் மூலம் நாட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார் என்று ராமாயணம் தெளிவாக கூறுகிறது. ராமன் சீதையுடனும் தன் தம்பி லக்ஷ்மணனுடனும் வனவாசத்தில் தங்கிய இடம் பஞ்சவடி என்று ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதும் நாசிக் அருகில் பஞ்சவடி என்ற இடம் உள்ளது. மக்கள் இந்த இடத்தில் பல ராமர் கோவில்களை கட்டி இன்றும் வழிபட்டு வருகிறார்கள். சீதையை பார்க்க ஆஞ்சநேயர் இலங்கை சென்றபோது ராவணன் ஆஞ்சநேயரின் வாளில் தீ வைத்ததாகவும், ஆஞ்சநேயர் அந்த தீயை வைத்து பாதி இலங்கையையே எரித்ததாகவும் ராமாயணத்தில் குறிப்புகள் உள்ளது. இன்றும் ராவணனின் கோட்டைக்கு பக்கத்திலும் இலங்கையின் சில இடங்களில் இருக்கும் மணலிலுமே அதிக pH மற்றும் கார்பன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அறிவியலின் கூற்றுப்படி நெருப்பானது மணலுடைய கார்பன் மற்றும் pH அளவை மாற்றக்கூடும். ஆஞ்சநேயரின் கால்தடம். அசோகவனத்திற்கு அருகே மனித கால் தடங்களை விட சில மிகப்பெரிய கால் தடங்கள் உள்ளன. ஆஞ்சநேயருக்கு தன் உருவத்தை சிறிதாகவும் பெரிதாகவும் மாற்றிக்கொள்ளும் சக்தி இருந்ததாக ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயர் இலங்கைக்கு பறந்து சென்றபோது இங்குதான் இறங்கி அசோகவனத்தை சென்றடைந்ததாக நம்பப்படுகிறது. ராமாயணம் உண்மையென நிரூபிக்க இது முக்கியமான ஆதாரமாகும். அடுத்ததாக லேபாக்ஷி. ராவணன் சீதையை கடத்தி சென்றபோது அவரை காப்பாற்ற ஜடாயு வந்தார். ராவணன் ஜடாயுவின் இறக்கையை வெட்டி ஜடாயுவை தரையில் வீழ்த்திவிட்டு சென்றான். ராமனும் லக்ஷ்மணனும் திரும்பி வந்தபோது ஜடாயு இறக்கும் தருவாயில் இருந்தார். அதை கண்ட ராமன் தன் சக்தி மூலம் லேபாக்ஷி, அதாவது மீண்டு வா என்று கூறி ஜடாயுவை காப்பாற்றினார். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இன்றும் ஆந்திராவில் லேபாக்ஷி என்ற இடம் உள்ளது. இதுவே ஜடாயு வீழ்ந்த இடமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக ராமர் பாலம். இன்றும் பல சர்ச்சைகளை கிளப்பி கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் அது ராமர் பாலம்தான். ராமர் தன் வானர சேனைகளுடன் இந்த பாலம் வழியாகத்தான் இலங்கை சென்றதாக இன்றளவும் நம்பப்படுகிறது. ராமர் தன் திவ்ய சக்திகள் மூலம் கற்களை தண்ணீரின் மேல் மிதக்க வைத்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாலத்தை அமைத்ததாக கூறப்படுகிறது. கடல் வழியாக இலங்கைக்கு செல்லும் தூரமும் அதேதான் என்பது கூடுதல் சுவாரஸ்யம். அடுத்ததாக சஞ்சீவினி மலை. இலங்கை போரில் லக்ஷ்மணன் மூர்ச்சையுற்ற போது அவரை காப்பாற்ற ஆஞ்சநேயர் சஞ்சீவினி மூலிகை இருந்த மலையை தூக்கி கொண்டு வந்தார் என்பது மிகவும் புகழ்பெற்ற சம்பவம். இந்த மலையின் பெயர் தனகிரி. மருந்தை உபயோகப்படுத்திய பின் ராமர் அந்த மலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்கும்படி ஆஞ்சநேயரிடம் கூறினார். ஆனால் ஆஞ்சநேயர் அந்த மலையை வைக்கும்போது அதன் ஓரத்தில் சேதாரங்கள் ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அந்த அடையாளங்கள் இன்றும் அப்படியே உள்ளது. அடுத்ததாக கொண்டா கணுகாலா. இந்த இடத்திற்கு தான் ராவணன் சீதையை இடம் மாற்றியதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தில் பல குகைகள் இன்றும் இருக்கின்றன.
இந்த பாதைகள் அனைத்தும் ராவணனின் கோட்டையுடன் தொடர்புடையவை. ராவணனின் கட்டிடக்கலை ஆற்றலுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.